பாருங்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா அருமையான ப்ரொக்கோலி தான் செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்டியான ப்ரொக்கோலி. நம்மளுக்கு காலிஃப்ளவர், சிக்கன், மட்டன் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் செஞ்சுருக்கேங்க. கறி மசாலா, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியான ஒரு பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ப்ரோக்கோலி தாங்க எடுத்திருக்கேன். நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ப்ரோக்கோலி தான். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்தமான சைஸில் கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கோங்க. இந்த பூவை செஞ்சு சாப்பிடும்போது எனக்கே ஒரு நாள் தான் செய்ய முடியும், அடிக்கடி செய்ய முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் காசு கூட இல்லை. அதாங்க, எல்லா பூவையும் கட் பண்ணியாச்சு. ஓரமாக இருக்கட்டும். சுடு தண்ணி போட்டிருக்கேன். இல்லை, தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது காலிஃப்ளவர் மாதிரி தாங்க. உள்ளே பூச்சி வச்சுருந்ததுன்னா இல்லை சுடு தண்ணியில் போட்டோம்னா அது தனியாக வந்துடும். தண்ணியை ரொம்ப கொதிக்க வச்சு போட வேண்டாம். இது ஒரு வாரமாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தாளிச்சு கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயமும் தாளிச்சுட்டாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் தட்டி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் கூட போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பூக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம சுடுதண்ணியில் போட்டோம் இல்லையா, அந்த பூவை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 2 வாட்டி பச்சை தண்ணியில் அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். நான் கொஞ்சமாக தேங்காயும் ஒரு 1/2 ஸ்பூனும் சோம்பும் எடுத்துருக்கேங்க. இதை ரெண்டையும் நல்லா மிக்சியில் குறைப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். பூ நல்லா வெந்துருச்சுங்க. உப்பு சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் உள்ள மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே சமையலுக்கு போடுற மிளகாத்தூளே சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க.
நான் இன்றைக்கி பொரியலாக செஞ்சுருக்கேன் ப்ரொக்கோலியை. நீங்கள் இதை கூட்டாக செஞ்சுக்கலாம், குருமாவாக செய்யலாம், தொக்கு மாதிரி செய்யலாம். தேங்காய்லாம் நல்லா அரைச்சி விட்டு கொஞ்சமாக தொக்கு மாதிரியும் செய்யலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது தயிர் சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொன்று கறி குழம்பு டேஸ்ட்டு, கறி தொக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டு இது நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.